டூத் டேல்ஸ். இந்த பகுதியில் பற்களின் அமைப்பு, பற்களின் வகைகள், பற்களின் செயல்பாடுகள் பற்றி காணலாம். நம் உடல் ஒரு அற்புதமான இயந்திரம் போன்றது. இது குறிப்பிட்ட செயல்பாடுகளை செய்ய வடிவமைக்கப்பட்ட பல பகுதிகளை கொண்டுள்ளது. பற்கள், உதடுகள், நாக்கு, கன்னம் ஆகியவற்றால் பாதுகாக்கப்பட்ட நம் உடலின் நுழைவாயிலாக நம் வாய் உள்ளது. இது முகத்திற்கு ஒரு வடிவத்தை அளிக்கிறது. பற்களின் முக்கிய செயல்பாடுகள் மெல்லுதல், தோற்றம் மற்றும் பேச்சுக்கு உதவுதல் ஆகும். முதலாவதாக பற்களின் அமைப்பு. ஆரோக்கியமான பற்களில் வாய்வழி குழியில் தெரியும் பல்லின் பகுதி தலை குரோன் என்றும், எலும்பில் பதிக்கப்பட்ட பல்லின் பகுதி வேர் ரூட் என்றும் அழைக்கப்படுகிறது. பல்லின் கிரீடத்தின் வெளிப்புற உறை பற்சிப்பி எனாமல் என்று அழைக்கப்படுகிறது. பற்சிப்பிக்கு அடுத்ததாக பல் தந்தினி டென்டின் உள்ளது. இது தலை மற்றும் வேர் பகுதிகளில் உள்ள பல்லின் பெரும் பகுதியை உருவாக்குகிறது. பல் தந்தினி உள்ளே கூழ் பல்ப் உள்ளது. இது நரம்பு மற்றும் இரத்த விநியோகத்தை கொண்ட உயிருள்ள திசு ஆகும். ஈறுகள் கம்ஸ் இளம் சிவப்பு நிறத்தில் பற்களின் மேல் பகுதிகளில் இருக்கும். சில நேரங்களில் நம்மில் பலர் பல் துலக்கும் போது இரத்த கசிவு இருப்பதை கவனித்திருக்கிறோம். இது ஈறு நோயை குறிக்கிறது. அடுத்ததாக பற்களின் வகைகள். மனித பற்களில் 2 வகை உண்டு: பால் பற்கள், நிரந்தர பற்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் 20 பால் பற்கள் மற்றும் 32 நிரந்தர பற்கள் உள்ளன. மனித வாழ்க்கையின் முதல் 3 ஆண்டுகளுக்குள் பால் பற்கள் வெளிப்பட்டுவிடும். மனித வாழ்க்கையின் 6 முதல் 12 ஆண்டுகளுக்கு இடையில் பால் பற்கள் உதிர்கின்றன மற்றும் நிரந்தர பற்கள் வாய்வழி குழியில் ஒவ்வொன்றாக தோன்றுகின்றன. பற்களின் செயல்பாடுகள். முன் அல்லது வெட்டும் பற்கள் இன்சிசாஸ் உணவை வெட்டுவதற்கு கூர்மையான விளிம்புகளை கொண்டுள்ளன. நீங்கள் சரியாக பேசக்கூடிய வகையில் வார்த்தைகளை உருவாக்க பற்கள் உங்களுக்கு உதவுகின்றன. உங்கள் வாய்க்கு வடிவம் கொடுத்து உங்கள் புன்னகையை ஒளிரச் செய்கிறது. வேட்டை அல்லது கோரை பற்கள் கெனைன் மற்றும் முன்கடவாய் பற்கள் ப்ரீ மோலார்ஸ் உணவை சிறிய துண்டுகளாக கிழிக்க சுட்டிக்காட்டப்படுகின்றன. பின் கடவாய் பற்கள் மோலார்ஸ் தட்டையானவை மற்றும் அகலமானவை, உணவை நசுக்கவும் அரைக்கவும் உதவுகின்றன. இதனால் அதை விழுங்கி சரியாக ஜீரணிக்க முடியும். அடுத்த பகுதியில் பால் பற்களுக்கும் நிரந்தர பற்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் மற்றும் அசாதாரண வாய்வழி பழக்கத்தை பற்றி காணலாம். நன்றி.